السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى. قال رسول الله صلى الله عليه وسلم: من تحامل على فقير لغني فقد هدم ثلث دينه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனால் சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்ற மனித சமூகம் எங்கு எந்த இடத்தில் எந்த பிரச்சனையை கண்டாலும், எப்படிப்பட்ட கஷ்டத்திற்கு உள்ளாகப்பட்டிருந்தாலும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை பொறுத்து கொள்ள முடியாமல் அதற்கு அது நீங்குவதற்காக, அந்த கஷ்டங்கள் அவரை விட்டு நீங்குவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு வகையில் என்ன செய்கின்றான், மனித சமூகத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். அதிலும் குறிப்பாக சமுதாயத்தில் பலகீனமானவர்கள், ஏழைகள், வறியவர்கள், சாமானியர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாகவே கண்டிக்கக்கூடிய, நேரடியாகவே அந்த தடையை நீக்குவதற்குரிய வழிகள் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனை செய்து முடிக்கிறான் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் மேல் சொன்ன வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்கின்றான், சொல்லி காமிக்கின்றான். சமுதாயத்தில் பலகீனமானவர்கள், வறியவர்கள், ஏழைகள், சாமானியர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது, அவர்களுடைய மனது நோகின்ற பொழுது அதற்கு மருந்து கொடுக்கும் முகமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், அவருடைய கஷ்டங்களை திறக்க வேண்டும், அவருடைய கஷ்டங்களை போக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கின்றான், எல்லா விதமான வகையில், எல்லா வகையிலும் அவர்களுக்கான உதவி என்ன செய்து கொண்டே இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தௌஹீதினுடைய, ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்துக் கொண்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் குறைஷிகளில் முக்கியஸ்தர்கள் அபுஜஹில், உத்துபா, ஷைபா, இது மாதிரியான குறைஷி தலைவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள், இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், பெருமானார் நினைக்கின்றார்கள், இந்த அபுஜஹில், உத்துபா, ஷைபா இது மாதிரியான குறைஷி தலைவரிடத்தில் நாம் பேசினோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை எடுத்து சொன்னோம் என்று சொன்னால், அந்த இஸ்லாத்தை இவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இவர் மூலமாக பல மக்கள் என்ன செய்வார்கள், இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்ற நோக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய சில இடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, கண் பார்வையற்ற அந்த சஹாபி வருகின்றார்கள், அந்த சபைக்கு வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வந்த ஏழை சஹாபி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், நான் என்ன செய்ய எடுத்து நடக்கிறேன் யா ரசூலல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது வந்த ஏழை சஹாபியினுடைய, அந்த பலகீனமான சஹாபியினுடைய பேச்சை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை உதாசீனப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யவில்லை, கேட்டும் கேட்காமல் இருக்கவில்லை. மாறாக இந்த நேரத்தில் இது மாதிரியான குறைஷி தலைவரிடத்திலே நாம் இஸ்லாத்தை எடுத்திருக்கின்ற பொழுது ஒரு ஹால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவரின் மூலமாக பலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், பல அடிமைகள் என்ன செய்வார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதன் மூலமாக இஸ்லாம் என்ன செய்யும், வளரும் என்ற நோக்கத்திலே பெருமானார் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த வந்த ஏழை சஹாபி என்ன செய்கின்றார், நபியிடத்தை கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் அவர்களே, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அப்படி சொல்லி காமிக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள், தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள். வந்த ஏழை சஹாபி மனம் உருகியவர்களாக, மனம் பாதிக்கப்பட்டவர்களாக என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ் நம் மீது ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கின்றான் போல இருக்கின்றது, அதனால தான் நபி அவர்கள் நம்முடைய சொல்ல என்ன செய்யவில்லை,
சரியாக கேட்கவில்லை என்பதாக திரும்புகின்ற வேளையில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்கின்றான், இந்த வசனத்தை இறக்குகின்றான். அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா, ஒரு கண் தெரியாத கண் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்த பொழுது உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு என்ன கேட்கின்ற பொழுது பெருமானாரை கண்டித்து அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த வசனத்தை இறக்குகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், பதறியவர்களாக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு பின்னாலே சென்று அவர்கள் அழைத்து தங்களுடைய மேலில் கிடக்கக்கூடிய போர்வையை விரித்து அதில் உட்கார வைத்து கண்ணியம் செய்தார்கள் என்பதாக நாம் என்ன செய்கின்றோம், வரலாற்றை பார்க்கின்றோம். ஏழைகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் சரி, சமுதாயத்தில் வறியவர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் சரி, சாமானியர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் சரி, அதற்கான தீர்வுகளை, அதற்கான நிரந்தர தீர்வுகளை ரப்புல் ஆலமீன் செய்கின்றான். உடனடியாக என்ன செய்கின்றான், அவருடைய கஷ்டங்களை, அவருடைய துன்பங்களை நினைக்கிற வழி என்ன செய்கின்றான், செய்து கொடுக்கின்றான். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஹாமல அலா ஃபகீரின் லிகனியின், யார் செல்வந்தருக்கு சாதகமாக ஏழைகளுக்கு பாதகமாக நடந்து கொள்கின்றாரோ, செல்வந்தருக்கு சாதகமாக ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு சாமானியர்களுக்கு பாதகமாக யார் நடந்து கொள்கின்றாரோ ஃபகத் ஹதம சுலுசு தீனிஹி, அவர் இஸ்லாத்தினுடைய 1/3 என்ன செய்கின்றார், அடித்து தரைமட்டமாக்கி விட்டார், இடித்து தரைமட்டமாக்கி விட்டார் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமுதாயத்தில் வறியவர்கள், ஏழைகள், சாமானியர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அதற்கான குரலை நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்று நிகழ்வுமாக என்ன நமக்கு சொல்லி காமிக்கின்றான். ஆக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழியை காட்டியிருக்கிறார்களோ, எந்த வழி இஸ்லாத்தின் தகுதியானதை காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியிலே தங்களுடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.